திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். திருடன் திருடினால் ஜனங்கள் இகழ மாட்டார்கள். அவன் பிடிபட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். யோசேப்பு வாழ்க்கையில வீட்டை உறவினர்களை விட்டு பிரித்து எடுத்தான் பிசாஸ். ஆனா தேவ திட்டத்தை அவனை பிரிக்க முடியவில்லை அவனால். தேவன் நாட்டையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து உறவுகளையும் கொடுக்கிறார். இதுதான் இழப்பை ஈடுகட்டுகிற தேவன். யோசேப்புக்கு போத்திபார் மனைவினால் குற்றம் சாட்டப்படும் பொழுது கூனி குறுகி மானம் மரியாதை போனது போல உணர்ந்தான். ஆனால் சில வருடங்களிலேயே முழு தேசமும் செண்டு நெட்டு பணியக்கூடிய அளவிற்கு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார். தற்காலிகமான இகழ்ச்சி நிரந்தரமான புகழ்ச்சியை எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் அநேக வாலிபர்களுக்கு யோசேப்பை முன்மாதிரியாக நாம் சொல்லுகிறோம். ஒரு சில வருடம் ஒரே இடத்தில் அடைபட்டு கிடந்த யோசேப்பை கூண்டு கிளியை எகிப்தை சுற்றி பார்க்கும்படியாய் இன்டர்நேஷனல் டூரை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் இப்படிதான் இழந்து போன எல்லாவற்றையும் ஈடுகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை குறித்து இழந்து எதெல்லாம் அவன் வாழ்க்கையில இழந்தான், தேவன் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணினார், அதை எப்படி சரி கட்டினார் என்று இந்த நாளில் நம்ம பார்த்து நேரலை தீர்க்கதரிசனராய் கடந்து செல்லலாம். நல்ல கவனிங்க, தேவன் இழப்பை ஈடுகட்டுகிற தேவன். திருடன் திருடினால் ஜனங்கள் இகழ மாட்டார்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். அவன் பிடிபட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். ஒரு ஊழியர் தன்னுடைய லேப்டாப்பை தொலைத்து விட்டார். தொலைத்து விட்டு ஏர்போர்ட்ல சிரிக்க ஆரம்பித்தார். ஒரு திருடிட்டு ஓடிட்டான். ஏன் சிரிக்கிறீங்கன்னு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஊழியர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு தெரியும் ஒன்று போச்சுன்னா 7 லேப்டாப் ஆண்டவர் கொடுப்பார். அவர் சொல்றார், ஒரே மாசத்துல 5 லேப்டாப் எனக்கு கிஃப்டா வந்துச்சு அப்படின்னு. பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலன, முசுக்கட்ட பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலன தேவன் நான் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். சிறிதாகிலும் பெரிதாகிலும் அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். இழந்து போன ஆளுகை, இழந்து போன அதிகாரம், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன குடும்பம், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன சரீர சுகம், இழந்து போன உறவுகள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். எஸ்ரா நாட்கள்ல எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல பாபிலோன் நாட்டுல 70 வருஷத்துக்கு முன்பாக இந்த பொற்பாத்திரங்கள், கிண்ணங்கள், கத்திகள் கிட்டத்தட்ட 530 பொருட்கள்னு போட்டிருக்கு. அது எல்லாவற்றையும் பாபிலோனியர் கல்தேயர் எடுத்துட்டு போனாங்க. ஆனா 70 வருடங்கள் பிறகு மறுபடியும் அதை திரும்ப கொடுக்கிற கர்த்தர். யோசேப்பு வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் தேவ திட்டத்தை இருக்கும் பொழுது வீட்டை விட்டு பிசாசு அவர்களை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், உறவுகளை விட்டு வீட்டை விட்டு. ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார், வீட்டை பிரிந்த யோசேப்புக்கு அவருடைய திட்டம் நிறைவேற பார்த்தீங்கன்னா, அவருடைய திட்டம் நிறைவேற நாடும் கிடைக்கு, வீடும் கிடைக்கு, ஏலத்தனியா திரும்ப கொடுக்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில ஒருவேளை உறவுகளை நீங்க இழந்து தவிக்கிறீங்களா, வீட்டை நீங்க இழந்து தவிக்கிறீங்களா, தனிமையில வெளி தேசத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இழப்பை ஈடுகட்டுகிற கர்த்தர். வீட்டை இழந்த யோசேப்புக்கு நாடும் கிடைச்சிச்சு, வீடும் கிடைச்சிச்சு. இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, குடும்பத்தார் 70 பேருக்கு இவனோட சேர்த்து எல்லாருக்கும் இவன் தான் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்குறான். தேசத்தின் கொழுமையை, பெஸ்ட் ஆஃப் த லேண்டை அவங்க என்ஜாய் பண்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போத்திபார் மனைவி அவனை குற்றம் சாட்டும் பொழுது மானம் மரியாதை எல்லாமே போனது போல உணர்ந்தான். அவ்வளவுதான் வாழ்க்கை. எப்பொழுதெல்லாம் அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சோம் நினைக்கும் பொழுதுதான்
தேவன் வல்லமையாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். 80 வயதுல மோசே முடிந்தது என்று நினைக்கும் பொழுதுதான் தேவன் நீ வா அப்படின்னு உச்சடியில எழுந்தருளி அவனுக்கு தயை பாராட்டி அவனை அழைத்து கொண்டு வருகிறார். மானம் மரியாதை போன யோசேப்புக்கு தான் தெண்டனிட்டு பணியுங்கள் என்கிற மிகப்பெரிய மரியாதையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வார்த்தையின்படி அவனை சிறந்திருக்கும்படி செய்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, வீட்டை இழந்தா நாடு கிடைச்சிச்சு, மரியாதை இழந்தா தெண்டன், முழு தேசமே எந்த ஒரு தனி மனிதனையும் தெண்டனிட்டு பணியக்கூடிய அளவிற்கு ஒருதேகையா தாவீதை கூட உயர்த்தப்படல. இயேசுவுக்கு அடுத்தபடிய வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா தெண்டனிட்டு பணியக்கூடிய ஒரு பாக்கியம் மரியாதை யாரு கிடைச்சனா யோசேப்பு. அவன் அவ்வளவாய் அவமானங்களை சகித்தவன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, வாலிப வயதுல சுற்றி திரிந்து ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருந்த வாலிபன் ஒரே சிறைச்சாலையில அடைபட்டு கிடந்தான். அடைபட்டு கிடந்த யோசேப்பு தான் 30வது வயதுல புலாரி வண்டிகளை கொடுத்து எகிப்தை சுற்றி பார்க்கும்படி 2ஆம் ரதத்தை ஏற்றி போற இடத்துல எல்லாம் மரியாதை. வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க, ஜனங்கள் கண்டுகிடல. நான் யோசேப்பு அப்படி அல்ல, வார்டு கவுன்சிலர் அல்ல, எகிப்தினுடைய ஜனாதிபதி, பவர்ஃபுல் போஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்திலே பார்வோனுக்கு தகப்பனாக, அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு அப்பனாக, பார்வோனுக்கு ஆண்டவனாக, வீட்டாருக்கு ஆண்டவனாக உயர்த்தப்பட்ட நிலைமை அவனுக்கு. பாருங்க, எகிப்தை சுற்றி பார்க்கும்படி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் அவன் போகிறான். நடைபெற்று கிடந்தான். 7 மடங்கு அவனை சுற்றி பார்க்கும்படி கர்த்தர் அவனை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐக்கியத்தை அன்பை இழந்தான். தகப்பனுடைய அன்பு அவனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். தம்பியினுடைய அன்பு, தாயில்லாத பையன், காரணம் பின்னால் அதை நினைத்து அவன் இருதயம் பொங்கினது, அழுதான். குடும்பம், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, இப்படிப்பட்ட அவனை கண்டித்து, அவனை உற்சாகப்படுத்தி, அவனை தட்டி கொடுத்து, அப்படிப்பட்ட உறவுகள் மத்தியிலே அவன் இருந்தான். ஒரு சில சகோதரர்கள் பகைமையை தவிர, 10 பேருடைய பகைமையை தவிர கிட்டத்தட்ட 45 பேர், 55 பேர் கூட சொல்லலாம், அவங்களுடைய அன்பும் ஆதரவும் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அன்பையும் ஐக்கியத்தையும் ஆலோசனை வழங்கக்கூடிய குடும்பம் மறுபடியும் அவனோடு ஒட்டப்பட்டது. தேவன் ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறாராம். வாழ்க்கையில கூட உறவுகளை நீங்க இழந்து தவிக்கலாம். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், மறுபடியும் உறவுகளை இழப்ப ஈடுகட்டுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, தகப்பன் குறித்து, அவன் வீட்டாரை குறித்து இருந்த வருத்தம். தகப்பன் என்ன பாடுபட்டிருப்பான், இவங்க இப்படி பொய் சொல்ல போய் தகப்பன் எவ்வளவு துடிச்சிருப்பான், இதெல்லாம் அவன் நினைத்து பார்க்கிறான். தகப்பன், நீந்தாம்பா சேஷ்ட புத்திரன், பூத்தவனுக்குள்ள ரூபனுக்குள்ள சேஷ்ட புத்திரன் எல்லாம் உன் 2 பிள்ளைகளுக்கு தான். சேஷ்ட புத்திரனா 2 பாகம் அவனுக்கு கிடைக்கும். நான் கவனிங்க, எல்லாம் அந்த வருத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க பண்ணினார். சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே பலுக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில வருத்தங்கள் யாவை மறக்க பண்ணுகிற மூத்த குமாரனாகிய மனாசே உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அடிமைக்கு உட்பட்டவன். போத்திபார் வீட்டுல பார்த்தீங்கன்னா, அடிமை அப்படிங்கிறவங்க தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நல்ல வஸ்திரம் கிடையாது, 24 ஹவர்ஸும் உனக்கு வேலையா இருக்கணும். எஜமான பார்த்தா தெண்டனிட்டு பணியணும். சாப்பிடும்போது ஏதாவது ஒரு ஓரத்துல போய் சாப்பிடணும். காரணம், எகிப்தியர் அருவருப்பானவர்களாம், எபிரேயர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். எங்கேயாவது போய் ஒரு மறைஞ்சிருந்தா சாப்பிடணும். அப்படிப்பட்ட அடிமை வாழ்வை மாற்றி கர்த்தர் பாருங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. வாழ்க்கையில ஜீவனை அடைந்து ஆளக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுகிறார். இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவனாக்கப்பட்டான். பார்வோனின் குடும்பத்தாருக்கு ஆண்டவன், அக்யூஸ்ட் லார்ட் ஆக்கப்பட்டான். இதுதான் தேவனுடைய செயல். யோபுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயலின் முடிவை பார்த்திருக்கிறீர்களே.
வார்த்தையின் யோசேப்பு வாழ்க்கையில செயலின் முடிவை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பார். 2022 வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். இழந்து போன உறவுகள், இழந்து போன ஐஸ்வர்யம், இழந்து போன பெயர், இழந்து போன குடும்பம், இழந்து போன ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அதிகாரம் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில உடைந்து போன ஒரு பாத்திரம். அவனை போல மகிழ்ச்சியினால நகைப்பினால நிரப்பப்பட்டவன் வேற ஒருத்தர் இருப்பானான்னு தெரியல. சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் பழுபாசத்துல நித்திய பேரின்பத்தையும், பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் அந்த அழுகை நடுவே தேவன் வல்லவராய் இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாழ்க்கையில இழந்து போன பிள்ளைகளை திரும்ப கொடுப்பார். இழந்து போன ஆஸ்திரிய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இழந்து போன திருமண வாழ்க்கையை திரும்ப கொடுப்பார். இழந்து போன பிள்ளைகளை திரும்ப கொடுப்பார். இழந்து போன சொத்துக்களை, ஏமாற்றப்பட்ட வீடுகளை தேவன் திரும்ப கொடுப்பார். இழந்து போன வாகனங்கள், ஆபரணங்கள், நல்ல வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் திரும்ப அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, யோசேப்பு வாழ்க்கையில இழந்து போன வீடு ஆண்டு கிடைத்தது மாத்திரமல்ல, நாடே திரும்ப கொடுத்த கர்த்தர். இழந்து போன மரியாதை, புகழ்ச்சி, கீர்த்தியை கொடுத்த கர்த்தர். அடைபட்டு கடந்தவனை வெளியே கொண்டு வந்து சுற்றி உலகம் சுற்றும் வாலிபனாய் உயர்த்தின கர்த்தர். ஆண்டவர் இழந்து போன ஐக்கியம், அன்பு, ஆண்டவரே தகப்பனுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அரவணைப்பை மறுபடியும் கொடுத்த கர்த்தர். இழந்து போன ஆளுகை, இழந்து போன பெயர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த கர்த்தர். பிள்ளைகள் வாழ்க்கையில எதை எதை இழந்து தவிக்கிறார்களோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.